Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல நெத்திலி மீன் அவியல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். சின்ன மீன் எதுல வேணாலும் மீன் அவியல் செய்யலாம். ஒரு சிலருக்கு தேங்காய் சேர்த்து செய்யறது பிடிக்காது. அவங்கள தவிர மத்தவங்க கண்டிப்பா இத விரும்புவாங்க. இதுக்கு நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி எடுத்துர்க்கேன். இத க்ளீன் பண்றப்போ அதோட முள்ள எடுக்காதீங்க. அதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 10 ல இருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை மூடிக்கும் கொஞ்சம் குறைவா தேங்காய் சேர்த்துர்க்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம். பாருங்கள், இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவியலுக்கு எப்போவுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம மீனோட சேர்த்துடலாம். நாம் காரத்துக்கு மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா இது மாதிரி கீறி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துருங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது இது கூட சேர்த்து ஒரு சின்ன சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன், அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். மாங்காய் இல்லாதவங்க புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வேணால் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க, தண்ணி சேர்க்காட்டியும் பரவாயில்ல. இப்போ மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் 10 ல இருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போது மீன் உடையாமல் இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இனி மூடி போடாமல் திரும்ப ஓப்பனில் வச்சு ஒரு 5 நிமிஷம் திரும்ப வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்மளோட மீன் அவியல் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. அவியல் எப்போவுமே தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ ஃபுல்லாக தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான நெத்திலி மீன் அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.